ஹலோ யாஷ். சொல்லு பிரியா. இல்ல உங்க வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வெளியவா? ரொம்ப நேரம் ஆச்சாண்ணா? இல்ல ஜஸ்ட் ஒரு 4 hours தான் ஆச்சு. ஐயோ சாரி டி, நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்ல நீ பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். இதோ வந்துட்டாரு, ஒரே நிமிஷம். பிரியா, ஏய் சாரி டி, நான் வேணும்னு உன்னை வெயிட் பண்ண வைக்கல. இட்ஸ் ஓகே. வெளியவே நீ கொஞ்சம் தான் பேச போறியா? உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டியா? சரி உள்ள வா. பரவாயில்லையே, வீடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்க. டீ காஃபி என்ன சாப்பிட்றியா? ஏய் நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சரி சொல்லுண்ணா, நான் முடிவு எடுத்திருக்க. நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். என்னது? நேற்று நான் வேற ரொம்ப ஓவரா பேசிட்டேன்ல, யோசிச்சு பார்த்தேன். சரி என்ன இருந்தாலும் நம்ம மியூச்சுவலாக தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்ல. பண்ணிக்கலாம், அபார்ட் பண்ணிக்கலாம். என்னடி சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஆமா யாஷ், நீயும் உன் லைஃப்பை பார்க்கணும், நானும் என் லைஃப்பை பார்க்கணும்ல. ட்ரூ. இனி என்னால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் இருக்காது. நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். இனிமே உனக்கு கால் மெசேஜ்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ உன் லைஃப்பை பாரு. சரி நான் வரேன். ஏய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்லை வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம? ஹாப்பி பார்த்தா தப்பா நினச்சிப்பா. சரி நான் கிளம்புறேன். சரி. நேச்சு பிரியா, ரெஸ்ட் ரூம் போகணுமா? சாரி ஃபார் எவ்ரிதிங். யா இட்ஸ் ஓகே. பாய். பாய். அப்பா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்க முடியலையே. நேத்து என்னடா அப்படி பேசிட்டு போனா, இன்னைக்கு என்னடா இப்படி பேசிட்டு போறா. இதுல சாரி சாரி கேட்டு போனா லாஜிக் கிடைக்குதே. இவன் எந்த யூனிவர்ஸ்லயும் சாரி கேட்க மாட்டாளே. ஐயோ ஐயோ, அப்ப இது எல்லாமே கனவா? அடிக்கலையே, சத்தியமா கனவுதான். என்னமோ நினைச்சேன் நானு. Rolling up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. இன்னைக்கு வேற வரேன்னு சொன்னா எப்போ வர போறாளோ. குட் மார்னிங் மிஸ்டர் யாஷ். ஹேய், நீ எப்படி உள்ள வந்த? இது பெரிய அரண்மனை, அடிச்சடிச்சுட்டு தான் உள்ள வந்தேன். உடச்சிட்டு வந்தியா? ஹேய், பல்லுகள்லாம் உடச்சிடும். கிளம்பி வசிங்க இருந்து. நான் எதுக்கு போனோம்? இது என் வீடு. உன் வீடா? ஆமா. ஏய் நாமா வீட்டு உடச்சிட்டு உள்ள வந்து உன் வீடுன்ற? சார் மறந்துட்டீங்களா? நான் தான் நேத்தே சொன்னனே, இந்த 6 மாசத்துக்கு இது என் வீடு. நேத்து நைட்டே சொன்ன. அதுக்குன்னு ஒரு ஆம்பளை பையன் இருக்க வீட்டுல உடச்சிட்டு உள்ள வந்து உட்காந்தா என்னடி நியாயம்? யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன பொம்பளை பொறுக்கி நினைச்சிட மாட்டாங்க? எனக்கு டைம் இல்ல. உனக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு ரூம்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளில போட்டு எனக்கு அந்த ரூமை கொடு. எது? என் ரூம்ல இருக்க பொருளை தூக்கி வெளியே போடணும் 5 நிமிஷத்துல? வாயகையெல்லாம் உடச்சிருவேன். கிளம்பி வசிங்க. சார், இந்த 6 மாசத்துக்கு இங்க நான் வைக்கிறதா சட்டம். இங்க என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்படி நடக்கணும், யார் வரணுங்கிற வரைக்கும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். புரிஞ்சுதா? हुकुम टाइगर का हुक्म. सिचुएशन सॉन्ग. ஹாப்பி, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். முக்கியமான ஒரு விஷயமா? ஏதாச்சும் சர்ப்ரைஸா? சொல்லு 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 சொல்லு. ஹாப்பி, அர்ஜென்ட்டா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். வரத்துக்கு 1 வீக் ஆகும். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாத, என்ன எதுன்னு எதுவுமே கேட்காத. வாவ், சூப்பர். 1 வீக் வெளிய போறியா? நான் எங்க அப்பாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடு. ஓகே? உன்னை அங்க கூட்டு போக முடியாது ஹாப்பி. ஏன்? இது ஆஃபீஸில் இருக்க ஜென்ஸ்லாம் சேர்ந்து போகிறோம். நீ வந்தால் நல்லா இருக்காது. நான் வருவேன். உன்னை தனியாலாம் விட மாட்டேன். ஹாப்பி, சொன்னால் புரிஞ்சுக்கமா. 1 வீக்கில் ஓடி வந்துட போகிறேன். 1 வீக் நீ இல்லாம நான் எப்படிடா இருப்பேன்? இல்லை நான் இல்லாம நீ எப்படி இருப்ப? என்னாலே இருக்க முடியாது தான். பட் என்ன பண்ணுறது, சடனாக ஆஃபீஸில் பிளான் போட்டாங்க.
கண்டிப்பா முடிச்சே ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோ பாப்பா. வே யாஷ், என்னால முடியாது. நான் வருவேன், உன் கூட வருவேன். அகைன் நான் சொல்றேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடியாது. ஓகே, நான் போல விடு. நான் கூட என்னோட ஹாப்பி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சேன். பட் நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தான். விடு, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒர்க்கா முக்கியம், எனக்கு ஹாப்பி தான் முக்கியம். சரி ஓகே, போயிட்டு வா. உண்மையாவா சொல்ற? தேங்க்யூ. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைல்ல. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தான். இந்த உலகத்திலே ஹாப்பியோட அண்டர்ஸ்டாண்டிங்கா வேறு யாருமே இல்லை. யூ ஆர் மச் அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்லாமல் நீ கோவப்படும் போது எனக்கு பயமே வர மாட்டேங்குது. பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கு. அந்த சின்ன ஸ்மைல் இருக்கு, எப்பப்பா சிரிச்சே மாய்க்கிரு. சாப்பிட்டு வெளியே போகலாம். மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? ஹாப்பி நீ ஊட்டி விடு, அப்பதான் சாப்பிடுவேன். மச்சான், உனக்கு எங்கேயோ பெரிய சைஸ்ல மச்சான் இருக்குடா. ஒரு பக்கம் பிரியா, ஒரு பக்கம் ஹாப்பி. செம்மையா வாழ்றியே. என்னைக்கு அந்த சனியை வந்ததோ அன்றைக்கி என் லைஃப்பில் எல்லாமே போச்சு. நிம்மதியாக இருந்தேன்டா 3 மாதம். வந்துட்டா மறுபடியும். ஹாப்பியை எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியலடா. மச்சான், ஹாப்பிங்கிறவ ஒரு குழந்தை மாதிரிடா. இதோ இந்த நிலாவை காமிச்சு இதுதான் சூரியன் சொன்னா கூட அவன் நம்பிடுவா. இதுக்கு போய் நீ பயந்து நிற்க. மச்சான், ஹாப்பியை ஏமாத்துறது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரிடா. அப்போ நீ பேசாம உண்மையை சொல்லிடு. ஹாப்பி சின்னதாக தான் நடந்தாலே பயங்கரமாக ரியாக்ட் ஆவா. எல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான், உசுரே விட்டுருவா. டா காஃபி. ஓய் டா என்னடி? என்ன அது காஃபி மயிறு மாதிரி இருக்கு? அப்போ நீயே போட்டு குடிச்சுக்கிறது எனக்கு அவ்வளோதான் வரும். உனக்கு வேணா நீயே போட்டு குடிச்சுக்கப்ப. ஒரு நிமிஷம் இங்க வாயே. ஏய், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அப்படின்னா வாயை திறந்து சொல்லு. கொல்கட்டையா வச்சிருக்க வாயில? கால் அழுத்தி விடு. கால் அழுத்தி விடணுமா? ஹேய், இந்த சீல எங்க வேலைக்கு ஆகுது, போயிட்டே இரு. சரி, கால் ஹாப்பி. ஹாப்பியா? என்னடி உண்மையை கால் பண்ற? எப்படி உனக்கு ஹாப்பி நம்பர் கிடைச்சது? ஏண்டா, உன் கூட 2 வருஷம் இருந்திருக்கேன். நீயே ஒரு ஃப்ராடு. இது கூட எனக்கு தெரியாதா என்ன? கால் அழுத்து. அழுத்தி தொலைறேன். பிரியா, முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புறேன். நீங்க இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடாத. நான் ஃபோன் பண்ண மட்டும் கதை. எனக்கெல்லாம் தெரியும். மூட்டு கிளம்பு. மூடிதான் இருக்கு. படி. பாப்பா போலாமா? ஏய், என்னாச்சு ஹாப்பி? ரேஷ்மா ரொம்ப பாவம். என்னாச்சு? அவ அந்த பையனை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணா தெரியுமா? அவனுக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருந்தா அவ. ஆனா அவன் அசால்ட்டா அவளை ஏமாத்திட்டு போயிட்டான். சரி விடு ஹாப்பி. ரேஷ்மாக்கு தானே பிரேக்கப் ஆச்சு. நீ ஏன் ஃபீல் பண்ற? பாத்துக்கலாம்.
இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இப்படிதான்ல, சரியான ஃப்ராடுங்க. உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்களோட வேல்யூவே தெரியாது இவனுங்களுக்கு. ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. எந்த பொண்ணு ஃபேக்கா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ பின்னாடி தான் போவானுங்க. ஆனா அந்த வகையில நான் எவ்வளவு பிளஸ்ட் தெரியுமா? Because I got you. சரி போலாமா? சரி வா. பிரியா, ஒரு செம ஐடியா. நான் வேணா உனக்கு 5 ஸ்டார் இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்துறேன். அங்க உனக்கு தேவையான ஃபுட், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாமே இருக்கும். ப்ளீஸ் டி, இங்க போயிடுறீ. பயமா இருக்குடி. மூடிட்டு அழுத்துடா. சும்மா ஏன்டி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? அது ஒன்றும் இல்லை யாஷு, நீ கெஞ்சினா அப்படியே மனசுக்கு குளுகுலுன்னு இருக்கு, அதான். பிரியா, உனக்கு ஹாப்பி பத்தி தெரியல. என்ன பண்றவா? ரொம்ப வெகுலிடி. எப்ப எப்படி வருவானே தெரியாது. திடீர்னு கது வச்சுட்டு சர்ப்ரைஸ்னு வந்து நிப்பா. சர்ப்ரைஸ்.